Hello friends, welcome back to Andhra Samaiyal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான டிஃபரண்டான டிப்ஸோட தாங்க வந்திருக்கேன். ஃபலாஃபல் தாங்க செய்ய போறோம். இது வந்து மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்குங்க. ஈவினிங்ல ஒரு கப் காஃபி குடிக்கும்போது இது ஸ்நாக்ஸா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ ஃபலாஃபல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்துக்கினாங்க. நான் நைட்டே ஊற வச்சுக்கினாங்க. ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறினாங்க. கொண்டைக்கடலை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளவும் இந்த ஃபலாஃபலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போது தண்ணி இல்லாமல் கொண்டைக்கடலை வரைய தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கத்தை கொத்தமல்லி எடுத்துக்கினா நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கினேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து டில் லீவ்ஸு பாஸ்லேயில் தாங்க போடுவாங்க, நம்ம கொத்தமல்லி சேர்க்காம. பட் நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்காதனால நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன வெங்காயம் 4 கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஊற வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் ஊற்றாதீங்க, இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேங்க. இதில் பச்சை மிளகாலாம் சேர்க்காதீங்க, பெப்பர் பொடி சேர்த்தனால போதுங்க. இதிலே காரம் இருக்கும். இது வந்து குறைவாக தாங்க அரைக்கணும். நல்லா வடை மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி குறைவாக தாங்க அரைச்சிக்கணும். அப்போ தாங்க இந்த ஃபலாஃபலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கினா போதும். இப்போ இதையே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த கொண்டைக்கடலை அவ்வளவும் நல்லதுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இட்லி சோடா மாவும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. வெள்ளை எள்ளு சேர்க்குறதுனால இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் எள்ளு, உப்பு, இட்லி சோடா மாவு எல்லாம் சேர்த்தனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இது வந்து ஒரு 1 hour நல்லா ஊறணுங்க. அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ 1 hour முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஃபலாஃபல்வை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபலாஃபல்வை நல்லா உருட்டி லைட்டாக தட்டிக்கலாங்க. உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அது வந்து சீக்கிரமாக வேகாது. இந்த மாதிரி லைட்டாக தட்டினா சீக்கிரமாக வெந்துடுங்க. பாருங்கள், ஒரு ப்ரெஸ் தாங்க பண்ணணும். நல்லா வடை மாதிரி கூட தட்டிக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் போதுங்க. இப்போ இதையே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாதுங்க. இது எல்லாமே பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால் பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தாங்க திருப்பணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தாங்க உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். பாருங்கள், நான் எப்படி திருப்புறேனோ இதே மாதிரி தான் ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒவ்வொன்றா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்டு ஷேப் கூட வேணால் ரவுண்டு ஷேப் கூட போட்டு எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தாங்க. டேஸ்ட்டு மட்டும் ஒரே மாதிரி தாங்க வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி தட்டி போடுறதுனால. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோஸ் வேணுமோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.